வெளிநாட்டுக்கு போய் அங்க நம்ம படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலையா தேடி சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க ஒரு 4 நண்பர்கள். அது மாதிரியே அவங்க வெளிநாடு போவதற்கு ரெடி ஆயிட்டாங்க. 4 பேரும் ஊரை விட்டு கிளம்புறாங்க. அவங்க போற வழியில அதுல ஒருத்தர் சொல்றாரு, நண்பர்களே, நம்ம 4 பேர்ல 3 பேரு நல்லா படிச்சவங்க. இவன் ஒருத்தன் மட்டும்தான் படிக்கல, ஆனா புத்திசாலியா இருக்கான். வெறும் புத்திசாலியா இருந்தா மட்டும் போதுமா? படிப்பறிவும் வேணும் வெளிநாட்டுல வேலை செய்யறதுக்கு. மேலும் நம்ம 3 பேரும் சம்பாத்தியம் பண்ணி இவனுக்கு பங்கு கொடுக்க முடியாது. அதனால இவன் நம்ம கூட வர வேண்டாம், அவனை விட்டுருவோம், நீ ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி அவனை சொல்றாங்க. இன்னொரு நண்பனும், அறிவில்லாதவனே, உனக்கு கல்வி அறிவு கொஞ்சம் கூட கிடையாது, நீ என் கூட வர வேண்டாம், வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்றான். மூன்றாவது நண்பனும், நாம சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பழகி விளையாடிட்டு இப்போ வரைக்கும் ஒன்னாவே இருக்கும், இந்த நேரத்துல அவனை மட்டும் ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம தனியா போறது சரியில்லை, அவனையும் நம்ம கூடவே சேர்த்து கூட்டிட்டு போகலாம், நம்ம சம்பாத்தியத்துல அவனுக்கு ஒரு பங்கு தருவோம், அதுதான் சரி என்று எல்லாரையும் சம்மதிக்க வைத்து கூட அழைச்சிட்டு போறாங்க. இந்த 4 பேரும் போற வழியில ஒரு சிங்கத்தோட எலும்பு கூட்ட பாக்குறாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தன் சொல்றான், நான் கற்றுக்கொண்ட கலைகளையும் கல்வியையும் சோதித்து பார்த்து கொள்ள இதுதான் எனக்கு சரியான சான்ஸ். இறந்து கிடக்கிற இந்த மிருகத்தை நம்முடைய வித்தையின் மூலமாக உயிரோடு வர பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். அப்போது ஒருத்தன் என்ன சொல்றான்னா, எனக்கு எலும்புகளை ஒன்றாக சேர்க்க தெரியும் அப்படின்னு சொல்றான். மற்றொருவன், தோலும் சதையும் ரத்தமும் என்னால தர முடியும் அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தன், அதுக்கு உயிர் கொடுத்து என்னால எழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்றான். பிறகு ஒவ்வொருவரும் சொன்னபடி ஒருவன் எலும்புகளை எல்லாம் இணைத்து பொறுத்துறான், அடுத்தவன் தோல் சதை ரத்தத்தை நிரப்புறான், மூன்றாவது நண்பன் அதற்கு உயிர் கொடுக்க ஈடுபடும் பொழுது புத்திசாலியான 4வது நண்பன் சொல்றான், நண்பனே, இது சிங்கம், இதுக்கு நம்ம உயிர் கொடுத்தோம்னா அது நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்ரும், அதனால அதுக்கு உயிர் தர வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அதற்கு அந்த 3வது நண்பன் சொல்றான், முட்டாளே, அவங்க 2 பேரும் படிச்ச வித்தைகளை எல்லாம் காட்டிட்டாங்க, நான் படிச்ச வித்தைய நான் வேஸ்ட் ஆக்க விரும்பல, அதனால நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா 5 நிமிஷம் நீங்க பொறுத்துக்கங்க, நான் பக்கத்துல இருக்கிற மரத்து மேல ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேல ஏறிக்கிட்டான் புத்திசாலி நண்பன். 3வது நண்பன் சிங்கத்துக்கு உயிர் கொடுத்துட்டா. உயிர் பெற்று எழுந்தது அந்த சிங்கம் எதிரே 3 மனுஷங்களை பார்த்த உடனே அவங்க மேல பாஞ்சி 3 பேரையும் கொன்று சாப்பிடுறது அந்த சிங்கம். புத்திசாலி மட்டும் உயிர் பிழைத்து ஊருக்கு திரும்புறான். கல்வி அறிவு மட்டும் பெற்றால் போதாது, கல்வி அறிவுடன் புத்திசாலித்தனமும் இருந்தால் மட்டுமே சிறப்பான வாழ்வை வாழ முடியும்.